என்னப்பா ரொம்ப டல்லாக இருக்கீங்க? என்ன யோசனையில் இருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா, முதல்ல நீ உட்காரு. உனக்கு ஞாபகம் இருக்கா, இதே ஆகஸ்ட் மாதம் 2010 நம்முடைய மகள் பிரீத்தி மரண போராட்டத்தில் இருந்தா. அந்த மரண போராட்டத்தை இன்றைக்கி நான் நினச்சி பார்க்குறேன். இன்றைக்கி அவளுக்கு திருமணமாகி ஒரு குழந்தையை பெற்றெடுத்து 2வது குழந்தைக்காக நம்ம வீட்டுக்கு பேறு காலத்துக்காக வந்திருக்கிறாள். அந்த நாட்களை நினச்சா கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நேர்த்தியாக நம்ம நடத்தி இருக்கிறாருன்னு நினச்சேன். அந்த நாட்களுக்கே நான் திரும்பி போயிட்டேன். உனக்கு தெரியுமா, வழக்கம் போல் ஒவ்வொரு வருடமும் வாக்குத்தத்தத்துக்காக அந்த கடைசி நாள் வருடத்தினுடைய இறுதியில் நம்ம கூடி ஜெபிப்போம். அன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை தந்தார். அதான் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28, 29 வசனம். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்று சொன்னார். அப்போ நமக்கு அது தெரியல. இந்த மாதிரி இது ஒரு பெரிய திகிலு, ஒரு பெரிய மரண போராட்டத்தில் நம்ம பிள்ளை வரப்போகுது, அதுலேயும் பிரீத்தி வரப்போகிறாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த மாதம் 8வது மாதத்தில் கரெக்டாக 16வது நாள் அவள் திருச்சியில் பிஷப் ஈபர் காலேஜில் பிஏ லிட்ரேச்சர் ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கா. அதாவது +2 வரைக்கும் நம்ம கூட இருந்தால் அவள் நம்மளை விட்டு பிரிஞ்சதில்லை. அந்த ஜூலை மாதத்தில் அவளை கொண்டு போய் நம்ம விட்டுட்டு வந்தோம். ஸோ அப்போது அவள் ரொம்ப தவிப்போடு இருந்தாள். அந்த ஹோம் சிக் இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் அங்கேருந்து ஃபோன் வந்தது, உங்கள் மகன் ரொம்ப சீரியஸாக இருக்கா, கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. நான் நம்பவே இல்லை. ஆனால் அவங்க வார்டன் நீங்கள் உடனடியாக உங்கள் மகளை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் உடனடியாக கிளம்பி திருச்சிக்கு போய் சாயந்தரம் 5 மணிக்கு போய் ஒரு 5 மணிக்கு போய் அவளை பார்க்குறேன். அப்போது அவள் ரொம்ப சோர்வாக, கழுத்தில் பின்னாடி படதில் அந்த முதுகெலும்பும் அந்த மூளையும் சந்திக்கிற இடத்துல ஒரு வலி இருக்குன்னு சொன்னான். அவளால் நடக்க முடியல. அவளுடைய வலது கை முழுவதுமாக சோர்வாக இருந்தது. ஒரு நம்னஸ் இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் அவளை கூட்டிகிட்டு நான் நைட்டில் என்ன செஞ்சேன், பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு வந்தேன். காலையில் சேர்ந்தோம். அதில் பஸ்ஸில் இறங்குறதுக்கு கூட அவளால் முடியலை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் அங்கேருந்து நடத்தி தான் கூட்டிகிட்டு வந்தேன். நடந்தே வீட்டுக்கு வந்தாள். மறுநாள் காலையில் நம்ம பக்கத்தில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் போய் பார்த்தோம். பிறகு பக்கத்தில் ஒரு நியூரோ டாக்டர், நரம்பு இயல் மருத்துவரை போய் பார்த்தோம். அந்த மருத்துவர் தான் எம்ஆர்ஐ எழுதி கொடுத்தார். சாயந்தரம் போய் அதை எம்ஆர்ஐ எடுக்கும்போது தான் அவளுடைய முகுளத்தில், அதாவது மூளையும் தண்டுவடமும் சந்திக்கிற முகுளத்தில் மையத்தில் ஒரு கட்டி வேகமாக வளர்ந்துக்கிட்டு வருது. அது 3.7 பாயிண்ட் வெயிட்டில் அந்த கத்தி வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இவளுடைய உள்ளுறுப்புகள், அதோட வெளி உறுப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்து வந்துக்கிட்டு இருக்குது. இவளுக்கு உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணாலும் ரொம்ப கஷ்டம். உயிரின் முடிச்சினுடைய மையத்தில் இருக்கிறதுனால ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட மரணம் வரலாம், அதற்கு பிறகு கூட மரணம் வரலாம். ஒருவேளை தப்பிச்சா கூட கண் பார்வை போகலாம், கால்கை விழலாம். இந்த பொண்ணு இனிமேல் உங்களுக்கு உபயோகமாக இருக்க மாட்டா, நீங்கள் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கன்னு அந்த டாக்டர் சொன்னார். எவ்வளவு வேதனையாக இருக்கும். ஒரே பொண்ணு, 17 வயசு. அப்படி அந்த வயசில் அவ்வளவு ஒரு பெரிய திகிலோட அந்த எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டை நான் சனிக்கிழமை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். இங்கே வந்தால் மகா கட்டிலில் ஒரு கிழிந்த உடைய போல் அப்படியே சோர்வாக படுத்து கிடக்கிற அவளை பார்த்தபோது நான் ஏங்கி அழுதேன். அப்போது என் மனதில் ஒரு எண்ணத்தை ஆண்டவர் கொடுத்தார், ஜெபி என்று சொன்னார். உடனே நான் என்னுடைய ஜெப அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி டாக்டர் செம்ராஜன் அண்ட் டாக்டர் நான்சி, இவங்க 2 பேரும் டாக்டர்ஸ். நான்சி ஹை கிரவுண்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்குது, நான் என்ன செய்யட்டும்னு கேட்டபோது அவங்க 4 மணிக்கு மேலே ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு எங்களை சந்திக்க வாங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன உடனே நான் ஜெப அறைக்குள்ளே போயிட்டேன். ஒரு 2 மணி நேரம் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணி அழுது ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து நான் 2.5 மணி நேரம் கழித்து வெளியில் ஒரு 4:30 மணிக்கு வெளியில் வரும்போது இந்த 2 டாக்டரும் நம்ம வீட்டில் இருந்தாங்க. அவங்க வாங்கி ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே, ஏசப்பா இவ்வளோ கொடூரமாக இருக்கே, இந்த பிள்ளை எப்படி உழைக்க போகுதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப அங்கலாய்த்து நம்முடைய துக்கத்தை மேலும் ரொம்ப துக்கப்படுத்தினாங்க.
ஆனால் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர், நீங்கள் அவரை விசுவாசிங்க, நம்புங்க, ஆண்டவரின் மகளை கட்டாயம் சுகமாக்குவார். நீங்கள் இப்படியே வச்சுருக்காதங்க, இவ்வளோ உடனடியாக எடுத்துக்கிட்டு திருவனந்தபுரத்தில் இருக்கிற அந்த நரம்பு, மூளை நரம்பு அந்த ரிசர்ச் சென்டருக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு தெரியுதா, காலையில் எவ்வளோ கஷ்டத்தோடு இருந்தோம். நம்மகிட்ட பண வசதியும் கிடையாது. அந்த நேரம் எம்ஆர்ஐக்கு மட்டும் 16,000 ரூபா செலவழித்தேன். என் கையில் பணம் இல்லை. ஆனால் ஆண்டவர் அற்புதமாக நம்மளை நடத்தினார். உனக்கு தெரியுதா, மறுநாள் காலையில் நாம் இங்கேருந்து புறப்பட்டு போனோம். அன்று இரவெல்லாம் டாக்டர் நான்சி ஒவ்வொரு டிரைவருக்காக ஃபோன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 7 டிரைவர் ஃபோன் பண்ணி நமக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவர் இந்து நண்பர், அவருடைய டிரைவரை நமக்கு அனுப்பி அந்த 4 மணிக்கு, திங்கட்கிழமை காலையில் 4 மணிக்கு நம்ம கிளம்பி போகிறோம். ஏன்னா சாண்ட்ரோ காரில், நம்ம காரில் தான் போகிறோம். கிட்டத்தட்ட 6:30க்கு போய் சேர்ந்தோம். 8 மணிக்கு நமக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து உள்ளே அனுப்புனாங்க. உள்ளே அனுப்பிட்டு எம்ஆர்ஐ எடுத்த பிறகு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அனுப்பிட்டாங்க. உள்ளே நமக்கு பெட்டு கிடைக்கல. அதனால் நம்ம வெளியவே 2 நாளும் தங்கியிருந்தோம். நம்ம சாண்ட்ரோ கார் தான் நமக்கு ஒரு வீடு மாதிரி நமக்கு உதவிச்சு. அந்த நாளில் திங்கக்கிழமையில் வலது கை விழுந்துட்டு, அடுத்த நாள் இடது கை விழுந்துட்டு, அடுத்த நாள் வலது கால் விழ ஆரம்பிச்சிட்டு, கிட்டத்தட்ட செவ்வாய்க்கிழமை நைட் ஆச்சு. எம்ஆர்ஐ 7 மணிக்கு தான் எம்ஆர்ஐ எடுக்க போகிறோம். உள்ளே போகிற வரைக்கும் அவங்க ஒன்றும் சொல்லலை. உள்ளே போன உடனே பாப்பாவுக்கு கிளிப்பு போட்டிருந்தோம். இதை நீங்கள் பல் டாக்டர்கிட்ட கொண்டு போய் எடுத்துகிட்டு வந்த பிறகு தான் நாங்கள் ஸ்கேன் பண்ணுவோன்ட்டாங்க. 9 மணிக்கு ஸ்கேன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வெளியே நின்று ஆட்டோ பிடிக்கலான்னு பார்த்தா, இவளை பிடிச்சி இவளை நாங்கள் தூக்கி கொண்டு போய் ஆட்டோவில் ஏற்றமுன்னே 3 ஆட்டோ எங்களுக்கு போயிட்டு வேறு வழியே தெரியலை. உடனே எங்கள் கார்லேயே அந்த டாக்டர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சி அவர்கிட்ட போனோம். அவர் கிளினிக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டார். வந்த பிறகு இவளை பார்த்த உடனே மனம் இறங்கி உட்காந்து அவட்ட அன்பாக பேசி அவர் அந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு உடனடியாக எங்களை அனுப்பி வச்சார். நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லிக்கிட்டே நாங்கள் வந்தோம். இங்கே ஸ்கேனில் உடனே அனுப்பினோம். அவங்க அனுப்பி 2 ஸ்லைடு எடுத்த உடனே சொன்னாங்க, அங்கே மாசுன்னு இருந்தது, இங்கே சிஸ்டாக மாறிட்டு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் உடனே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினோம். ஆனால் செவ்வாய்க்கிழமை நைட்டு எங்களுக்கு பெட்டு கிடைக்கல. புதன்கிழமை மதியானத்துக்கு மேலே தான் எங்களுக்கு பெட்டு கிடச்சிச்சு. புதன், வியாழன், மகளுக்கு வியாழன் ஃபுல்லும் அவருடைய ஹிஸ்ட்ரியை ஒவ்வொரு டாக்டர்ஸாக ரிப்போர்ட் பண்ணி பார்க்குறாங்க. வெள்ளிக்கிழமை காலையில் அவள் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகிறாள். ஆமாம், அந்த எம்ஆர்ஐக்கு முன்னால் மாஸ், அதாவது கட்டி சதை பிண்டம் அப்படின்னு இருந்தது. ஆனால் நம்முடைய ஜெபம், அநேகருடைய ஜெபம், அன்றைக்கு பிஒஎம்மில் கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் இருக்கிற மிஷினரிஸ் எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. பலருடைய ஜெபத்தினால ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அந்த கட்டி சிஸ்டாக மாறிச்சு, நீர் கட்டியாக மாறிச்சு. ரொம்ப ஆச்சரியமாக ஆண்டவர் அதை மாற்றினார். அவருடைய கரத்தை நம்ம அதில் பார்த்தோம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காலையில் 4 மணிக்கு அவரை அனுப்பினோம். 5 மணிக்கு, சாயந்தரம் 5 மணிக்கு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவள் சுகமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. நாம் போய் அவளை பார்க்க முடியலை, ஏன்னா அவள் இன்னர் ஐசியூவில் இருந்தாள். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் நம்ம கூட நடந்து வந்ததை ஒரு உன்னத பர்வதத்தில் வாசம் பண்ணின ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றோம். 18லேருந்து செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் ஒரு 18 நாள் ஒரு பயங்கரமாக தேவனுடைய பர்வதத்தில் அவரோட நடக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருந்தோம். பிரீத்திமா பா கரலா, எனது அன்பு மகள் பிரீத்தி 2010ஆம் ஆண்டு அந்த மகா பெரிய சோதனைக்குள்ளே நாங்கள் போயிட்டு வந்தோம். நீ எப்படிடா அந்த நாட்களில் நீ என்ன உணர்ந்தன்னு கொஞ்சம் சொல்லு, உன்னுடைய சாட்சி சொல்லு. 20ஆம் தேதி காலையில் எனக்கு சர்ஜரி சொல்லியிருந்தாங்க. 8 மணிக்கு சொல்லியிருந்தாங்க. எனக்கு 19 எனக்கு அதுக்கு முந்தி ஒரு 1 வீக் ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப உடலில் எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை.
உணர்ச்சிகள் எதுவுமே இல்லை. நான் அப்படியே எடுத்து தான் பெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அப்போது 19ஆம் தேதி நைட்டு வந்து எனக்கு வலி எதுவுமே இல்லை, பெயின் இல்லை, எதுவுமே இல்லை. 19ஆம் தேதி நைட்டு வந்து எனக்கு நெக்ஸ்ட் டே சர்ஜரினால எனக்கு தூக்கமே வரல. ரொம்ப பாரமாக இருந்தது. நான் ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி ப்ராட்டப் தான். ஆனால் அந்த சால்வேஷனை நான் ஃபுல்லாக ரிசீவ் பண்ணாமல் இருந்தேன். அதாவது தனிப்பட்ட விதத்தில் நான் ஆண்டவரை வந்து ருசிக்காமல் இருந்தேன். ஆனால் அன்றைக்கி ராத்திரி எனக்குள்ளே ரொம்ப ஒரு பாரம். என்னால் அழுகையை நிறுத்தவே முடியல. அவ்வளோ நாள் என் கண்லேருந்து கண்ணீரே வரல. ஆனால் அன்றைக்கி நைட்டு என்னை அவ்வளோ அழுதுருப்பேன். ஏன்னா என்னோடய அண்ணனும் என் கூட இல்லை. நிறைய நினைவுகள். God brought many people to my mind. ஒரு ஃபர்கிவ்னஸ்க்காக ஆண்டவர் எனக்கு நிறைய பேரோட முகங்களே ஆண்டவர் எனக்கு காமிச்சார். நீ மன்னிக்காமல் நிறைய பேர் இருக்கிற, நிறைய பேர்கிட்ட நீ ஃபர்கிவ்னஸ் கேட்காமல் இருக்கிற. சின்ன வயசு ஃப்ரெண்டெல்லாம் கூட எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பாரம் இருந்தது அன்றைக்கி ராத்திரி. நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். என்னுடைய அழுகையிலே வாஸ் ஆஸ்கிங் ஃபார் ஃபர்கிவ்னஸ். ஸோ நான் இவங்கள்ட்டெல்லாம் போய் சாரி கேட்கணும், இவங்களெல்லாம் நான் மன்னிக்கிறேன், இவங்களெல்லாம் நான் ஃபர்கிவ் பண்ணாமல் இருக்கேன், இவங்களெல்லாம் நான் ஃபர்கிவ் பண்ணுறேன், அண்ணனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அண்ணனை பார்க்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. மார்னிங் அம்மாவும் அப்பாவும் 5க்குலாம் வந்துட்டாங்க, உள்ளே வந்துட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு டீப் ஸ்லீப்புள்ளே போனேன். 8 மணிக்கு எனக்கு சர்ஜரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் 8 மணிக்கு நான் அந்த 5 to 7:30 வரைக்கும் நான் தூங்கின டைம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சர்ஜரிக்குள்ளே போகும்போது, தியேட்டருக்குள்ளே போகும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக நான் போனேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அம்மாவும் அப்பாவையும் பார்த்து அழக்கூடாது அப்படின்ற மாதிரி சைகை காமிச்சிட்டு நான் தியேட்டருக்குள்ளே போகிறேன். உள்ளே போனதும் எனக்கு அனஸ்தீஷியா கொடுத்து என்னை ஆப்ரேட் பண்ணாங்க. அன்றைக்கி எனக்கு சரியாக டைம் ஞாபகம் இல்லை. நான் கான்ஷியஸ்க்கு வரும்போது என்னை சுற்றி யாருமே இல்லை, டாக்டர்ஸும் இல்லை, நர்ஸஸும் இல்லை. அப்போது நான் அந்த டைம் எனக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்பிரிட் என்னென்னா, God said, 2 கை 2 கால், என்னோடய உடலில் எந்த ஒரு வலியோ எந்த உணர்ச்சியோ எதுவுமே இல்லாமல் 2 வீக்ஸாக நான் இருந்தேன். அப்போ நான் ப்ரேயர் பண்ண ஒரு கன்விக்ஷனோட, டேடி நான் இப்போ நான் கையும் காலையும் நான் தூக்க போகிறேன், நீங்கள் தானே உண்மையான தெய்வம். இவ்வளோ மிராக்கிள்ஸ் நம்ம பைபிளில் ரீட் பண்ணுறோம், வாசிக்கிறோம். ஸோ ஃபெய்த் மூலமாக நீங்கள் ஹீல் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் மனதுருகிற தெய்வம். இந்த சர்ஜரி நடந்திருக்கு, என்னை சுற்றி யாரும் இல்லை, நான் கான்ஷியஸ்க்கு வந்துட்டேன், ஐ எம் அலைவ் டுடே, ஐ எம் அலைவ் நவ். பட் நீங்கள் என்னை ஹீல் பண்ணால் எப்படி இருக்கும்னு நான் வந்து அதை டேஸ்ட் பண்ணணும். யூ ஆர் த ட்ரூ காட். நீங்கள் ஹீல் பண்ணால் எப்படி இருக்கும்? மருந்து மாத்திரை எனக்கு ஃபிசியோலாம் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபார் 3-4 months நான் ஃபிசியோ பண்ணணும், எடுத்துக்கணும், அதனால் ஸ்டடீஸ் எல்லாம் டிஸ்கண்டினியூ பண்ணணும்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் கேட்டது, லார்ட் நீங்கள் ஹீல் பண்ணால் அது எப்படி இருக்கும்? பைபிளில் உள்ள மிராக்கிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? ஐ வாண்ட் டு டேஸ்ட் யுவர் ஹீலிங் அப்படின்னு சொல்லி கேட்டு நான் 2 கையும் 2 காலையும் அட் அ டைம் நான் தூக்கிட்டேன். ஃபார் 2 weeks நான் என்னால் அசைக்கவே முடியாமல் இருந்தேன். என்னுடைய கையும் காலும் நான் தூக்கிட்டேன். எங்கேருந்து எனக்கு பலன் வந்தது? இட் வாஸ் கம்ப்ளீட்லி மிராக்குலஸ். நான் கையும் காலையும் தூக்கி நான் என்னோடய வெயிட்டை தூக்க முடியாமல் நான் கீழே போட்ட சத்தம் கேட்டு நர்சஸ் எல்லாம் ஓடி வந்தாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க. அவங்களும் வந்து என்னை செக் பண்ணால் நான் வந்து கத்துறேன் வலியில், எனக்கு வலிக்குது, கையில் அடித்து பார்க்குறாங்க, காலெல்லாம் தட்டி பார்க்குறாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு எனக்கு நல்லா பெயின் இருந்தது, எனக்கு நல்ல உணர்ச்சி வந்தது. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ். எல்லோரும் எப்படி சர்ஜரி முடிஞ்சு கான்ஷியஸ்க்கு வந்த உடனே எப்படி இது நடந்தது, ஹவு இட் ஹேப்பன்ட். இது வந்து 3-4 months ஆகும்னு நாங்கள் நினச்சோம். தே வர் வெரி ஹாப்பி. டாக்டர்ஸே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. என்னை மிராக்கிள் சைல்டுன்னு தான் கூப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நான் 5 days வந்து இன்னர் ஐசியூவில் இருந்தேன். எனக்கு ஃப்ரைடே சர்ஜரி ஆச்சு. என்னை சண்டே தான் அப்பா அம்மா கிட்ட காமிச்சாங்க. ஃபார் 3 days எனக்கு வந்து டே ஆர் நைட்டா எதுவுமே தெரியாது. அம்மா அப்பாவுக்கு நான் உயிரோடு இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு மட்டும் தே ஹவ் இன்ஃபார்ம்ட். சண்டே ஈவினிங் வந்து நான் ரொம்ப அழுதேன், தேடினேன் அம்மாவும் அப்பாவையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாக்டர்ஸ் வந்து என்னை வீல் சேரில் வச்சு அலோவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2 days நான் இன்னர் ஐசியூவில் இருந்தேன். திரும்ப 5 days வார்டில் இருந்தேன். ஸோ டோட்டல் 10 days மட்டும்தான் எனக்கு டேப்லெட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் நான் டிஸ்சார்ஜ் ஆகும்போது டேப்லெட்ஸ் இருக்கா, என்ன பண்ணணும், எதுவும் கேர் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. ஷீ இஸ் வெல். அவளுக்கு எந்த டேப்லெட்டும் வேணாம், அவங்களுக்கு எதுவுமே வேணாம். அவங்கள நீங்கள் திரும்ப கூட 12th படிக்க வச்சு எக்ஸாம் எழுத வைக்கலாம். ஷீ இஸ் கம்ப்ளீட்லி வெல், ஷீ இஸ் அ மிராக்கிள் சைல்டு அப்படின்னு சொல்லி என்னை வந்து அனுப்பிச்சி வச்சாங்க. ஸோ வி வேர் அவுட் சைட் ஃபார் அகெயின் ஒரு 2-3 days இருந்தோம். வெளியே வந்து இருந்து செக் பண்ணிவிட்டு எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா திரும்ப வாங்க அப்படின்னு சொல்லிட்டு
அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் we had to stay outside. அப்போ அப்பா சண்டே விட்னஸ் பண்ண பாஸ்டர் அங்கிள் வந்து நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி நாங்கள் லாட்ஜுக்கு போய் ஒரு 2 ஹவர்ஸ்லேயே நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம், இந்த மாதிரி பாஸ்டர் அங்கிளுக்கு கூப்பிடணுமா. ஏன்னா அவங்க எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க டிஸ்சார்ஜ் ஆனதும் எனக்கு கால் பண்ணுங்கன்னு. அப்போ நம்ம சரி அவங்கள சிரமப்படுத்த வேணாம், these are many ministries, அதனால் பாஸ்டர் அங்கிளை சிரமப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டே தான் இருந்தோம். இமீடியட்லி ஹி கால்ட் அப்பா. அந்த டைம் அப்பாவுக்கு கால் வந்தது. அப்போ அப்பா வந்து எஸ் பாஸ்டர், நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி இப்போ தான் லாட்ஜுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதும், ஏன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலை, எனக்கு லொக்கேஷன் சென்ட் பண்ணுங்கள், நான் வரேன்னு சொல்லி பாஸ்டர் அங்கிள் அண்ட் ஆன்ட்டி, வர்கீஸ் பாஸ்டர் அவங்களும் ஆன்ட்டியும் கார்லேயே வந்து எங்களை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. 2 days நாங்கள் அவங்க கூட தான் இருந்தோம். இட் வாஸ் ரொம்ப அருமையாக இருந்தது அந்த டேஸ் எல்லாமே. பிஃபோர் சர்ஜரி எங்களுக்கு யாருமே இல்லை, we were dependent on God, but after surgery God gave us so many people to எங்களுக்கு வந்து ஆண்டவர் கொடுத்தாரு. அவங்களுடைய ஃபெல்லோஷிப்பில் இன்னும் நாங்கள் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். பாஸ்டர் அங்கிளும் ஆன்ட்டியும் they're so loving. அதுக்காக கூட நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாலே ஒரு வசனத்தை கொடுத்தார். மத்தேயு 9:28 இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். நான் அப்படியே விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொன்னேன். நாங்கள் விசுவாசித்தோம். இயேசு விடுவிக்கிறார், இயேசு குணமாக்குகிறார், இயேசு எங்கள் வாழ்க்கையோடு இணைகிறார் என்பதை நாங்கள் விசுவாசித்தோம். நாங்கள் வந்து எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவர் எனக்கு இந்த சிக்கலில் இருந்து இந்த துன்பத்திலிருந்து ஒரு விடுதலை எனக்கு தருவார்னு சொல்லி நம்பினோம். ஆண்டவர் எங்களுக்கு இன்றைக்கும் ஒரு உயிருள்ள சாட்சியாக என் மகளை வைத்திருக்கிறார். உங்களுக்கும் நீங்கள் ஆண்டவரை நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களுக்கும் இந்த அற்புதத்தை கட்டாயம் செய்வார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு எளிய வேலை என்ன தெரியுமா? இயேசுவை விசுவாசிக்கணும். அவர் அற்புதர், அவர் துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறவர். அவரை நம்பி உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட கொடுத்து நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கும் எங்களுக்கு செய்ததை விட பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். அதை அவர் செய்வார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா அவர் அன்பானவரில் இந்த பாடுகள் மத்தியில் எங்களுடைய ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தினுடைய தலைவர் ஸ்டான்லி அண்ணன் வந்திருந்தாங்க. எங்களுடைய மிஷனரிஸ் எல்லாருமே வந்து ஜெபித்தாங்க. இன்னும் நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகள்லாம் ஜெபித்தாங்க. ஜெபத்தின் வல்லமையினால் இன்றைக்கும் என்னுடைய மகள் உயிரோடு இருக்கிறார். அதற்கு பிறகு என்னுடைய மகள் BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர், MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பெங்களூரில் படித்தா. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அவள் MPhil வந்து திருச்சியில் திரும்ப அதே கல்லூரியில் படித்தா. அதற்கு பிறகு அவளுக்கு திருமணம் ஆயிட்டு அவளுக்கு வந்து மெட்ராஸ் MIT மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ற கல்லூரியில் இங்கிலீஷ் துறை பேராசிரியராக பணியாற்றினான். இப்போது அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. இப்போது ஒரு 2வது பேறு காலத்துக்காக வந்திருக்கிறார். இன்றும் இயேசு எங்களுக்கு நன்மை செய்கிறார். இந்த காணொலியை பார்க்கிற நீங்கள் அவரை விசுவாசிங்க. இந்த சாட்சி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், உங்கள் குடும்பத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். இவ்வளோ அற்புதமான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்த அந்த அற்புதத்தை இன்றைக்கும் நினச்சி பார்த்தா மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குது. இதை பார்க்குற அருமையான பிள்ளைகளே, அருமையான மக்களே, இன்றைக்கு எங்களுக்கு இந்த அற்புதத்தை 2010 செய்தார். இன்று வரை அவருடைய வல்லமையை, அவருடைய கிருபையை நாங்கள் அனுபவித்து வருகிறோம். நீங்கள் கூட உங்கள் பிள்ளைகளுக்கோ அல்லட்ட உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கடுமையான பிரச்சனை, பெரிய சவாலான ஒரு பிரச்சனை, மரண போராட்டமாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த பிரச்சனையாகவும் இருக்கலாம், ஆண்டவரை நீங்கள் விசுவாசிங்க. ஏசதிப்பா. தேங்க்யூ. எனது அருமை பேத்தி விவிலியா, ஹலோ பாட்டிட்ட வாங்க. சொல்லுங்க. அப்பதான் மம்மிக்கு அங்க எடுத்துருவேன். பிரைஸ் லார்ட் மட்டும் சொல்லிடு, டக்குன்னு சொல்லிடு. சொல்லு பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் சொல்லிடு. பிரைஸ் லார்ட். Few months ago, we have a very beloved family here, Mr. and Mrs. Gnanasegaran of Tirunelveli. திருநெல்வேலியில் இருக்கிற நம்முடைய அருமையான திரு ஞானசேகரன் குடும்பத்தினர் நம்ம மத்தியிலே இருக்கிறார்கள். And suddenly their daughter Preeti was taken very seriously ill. திடீரென்று அவருடைய மகள் மிகவும் சுகவீனமானாள். She suddenly developed a headache. She was studying in Bishop Heber College, Trichy. She developed a headache
and next day she lost her right hand, lost her left hand, the entire body, slowly it got into a stroke. She was losing her entire being. பிரீத்தி பிஷப் ஹீபர் காலேஜிலே படித்துக் கொண்டிருந்தாள். திடீரென்று அவளுக்கு ஒரு தலைவலி வந்தது. அடுத்த நாள் அவளுடைய வலது கை இடது கை எல்லாம் செயல் இழந்து போனது. கை விழுந்தது, கால் விழுந்தது, ஒன்றுமே செய்ய முடியாமல் செயல் இழந்து போனாள். You can imagine the kind of the valley of tears this family would have gone. இந்த குடும்பம் கடந்து சென்ற அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை சற்று யோசித்து பாருங்கள். Now I am going to ask Mr. Gnanasegaran a question. I have not talked to him before, I have not tutored him, but I am going to ask him a question. நான் ஞானசேகரிடத்தில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அவருக்கு நான் எந்த விதமான கோச்சிங்கும் கொடுக்கல, இப்பொழுது கேட்கிறேன். Didn't you think when she was suffering so much, you wish you had suffered rather than her? இப்படி அவள் மிகவும் அதிகமாக கஷ்டப்படுகிற பொழுது அவளுக்கு பதிலாக ஒருவேளை நான் கஷ்டப்பட்டிருந்தால் நன்றாக இருக்கும் அல்லவா என்று நீங்கள் யோசிக்கவில்லையா? That's all. That's a testimony. You can go. இதுதான் சாட்சி. Now God miraculously saved her. It was a very tricky surgery, very critical surgery, and the doctors, the surgeons did not give any hope. They said, we may be able to reach that spot. If we don't reach that spot in the skull, you have to forget about your daughter. இது மிக ஒரு கஷ்டமான ஒரு அறுவை சிகிச்சை. ஒருவேளை நாங்கள் அந்த சரியான இடத்தை அடைய முடியும், ஒருவேளை அடைய முடியாவிட்டால் அவ்வளவுதான், உங்களுடைய மகளை நீங்கள் மறந்து விட வேண்டும். God saved her. ஆண்டவர் அவளை ரட்சித்தார். She was miraculously saved. அவர் மிக அற்புதமாக சுகமடைந்தார். I think let us all lift up our hands and say hallelujah. நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோமாக.